வெல்கம் டு யக்ஞா ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ். இன்றைக்கி 10 டிஃப்ரெண்ட் டூ கட் பேங்கிள் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் காயின் பேங்கிள் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறது தான் நான் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இதை கரெக்டாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து 3mm ரவுண்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து 3mm செக்யூர், இது 4mm செக்யூரும் இருக்குது, 3mm செக்யூரும் இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணுறது 3mm செக்யூர் தான். இந்த டிசைன் வந்து 3mm செக்யூர் வச்சு முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 8K ஐ தான் எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து 3mm செக்யூர் தான் இதுலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த டிசைன். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 8K ஐ இருக்குது, 6K ஐ இருக்குது. சைடில் வந்து 3mm ரவுண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். சாரி, இதில் 8K இல்லை 6K ஐ தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா. இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ரொம்ப இது ஃபுல்லாகவே பேங்கிள் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இதில் 3mm வந்து செக்யூர் வச்சு மேலே வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னா. இது மேட் ஃபினிஷ் ட்ரையாங்கிள். இதுலேயுமே வந்து சின்னது பெருசுன்னு ட்ரையாங்கிள்லேயுமே இருக்குது. இது மேலே வந்து 3mm செக்யூரும், சைட்லேயும் அதே மாதிரி செராமிக்கில் 3mm செக்யூரும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இதுவும் 4mm வந்து செக்யூரு. இது ஃபுல்லாக வந்து ஒயிட்டில் செராமிக். இது சைடில் வந்து பால் செயின் மாதிரி இருக்கும், அதை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே செராமிக்லேயே இதுலேயே இருக்குது. இதில் வந்து கோல்டு இருக்குது, கோல்டு செயின் இருக்குது, ஒயிட் செயின் இருக்குது, அதுவுமே பார்த்துக்கோங்க. இது வந்து 4x4 செக்யூரு. ஃபுல்லாக வந்து பேங்கிள் ஃபுல்லாக இது பண்ணிட்டு நடுப்புற மட்டும் ஒரே ஒரு இடத்துல வந்து அந்த 4mm செக்யூர் வச்சு ஃபுல்லாக வந்து 3mm ரவுண்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது 4mm ரெண்டு பக்கமும் வச்சோன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது 3mm செக்யூர். முதல்ல பார்த்தது 4mm, இது வந்து 3mm. சைடில் வந்து திலகம் சேஃப் வச்சு நான் வந்து இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமும் வந்து அழகாக இருக்கும், விளக்கேற்றுன மாதிரி அப்படியே அந்த டிசைன் வந்து திலகம் மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து ட்ரை பண்ணுங்கள். சைடில் யூஸ் பண்ணியிருக்கு செராமிக் திலகம் சேஃப். இதுலேயுமே எல்லா திலகம் ஷேப்லேயும் எல்லா செராமிக் கிளாஸ் மேட்டும் இருக்குது. இது வந்து 6K ஐ. முன்னாடிலாம் பார்த்தது 8K ஐ, இது 6K ஐ. ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து இதை ரெடி பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நடுப்புற கேப் இருக்கிறதுக்கு வந்து 3mm வந்து ரவுண்டு செராமிக்கில் வச்சுருக்கேன்னா. இந்த டிசைன் அவ்வளோ எலகண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் இதுக்கு பேங்கிள்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த டிசைன் வந்து இதோ 6K ஐயில் வந்து செராமிக். இது நடுப்புற வந்து 3mm செக்யூர். இது சைடில் வந்து 3mm ரவுண்டு வச்சு இந்த இதையுமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இது கொஞ்சம் திக்கான கிளாஸ் ஃபினிஷில் ட்ராப் ஷேப் தான் எடுத்திருக்கேன் நான். இதுதான் லாஸ்ட்டு டிசைன். ஃப்ளவர் மாதிரி எல்லா பக்கமும் வந்து ஒரு 5 இது எடுத்துகிட்டு இந்த பக்கம் நான் எப்படி கம் வச்சு யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள கேப்புக்கு வந்து 3mm ரவுண்டு செராமிக்கில் வச்சு இது பண்ணியிருக்கேன். செராமிக் வந்து மோஸ்ட்லி அழகாக இருக்கும். இருக்கிற சின்ன சின்ன கேப்புக்கு எல்லாமே நம்ம 3mm செராமிக்கை வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த 10 டிசைனுமே எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.